வெல்கம் பேக். என்னுடைய நேம் வந்து தீபிகா. ஸோ இன்னைக்கு நான் எதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஏஐ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தமிழில் சொல்லணும் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கால்குலேட்டரில் கால்குலேஷன் போடுறதுக்கும் மைண்டில் திங்க் பண்ணி நம்மளாம் யோசிச்சு இவ்வளோ இருக்கும்னு யோசிச்சு மல்டிபிள் பண்ணுறதா இருக்கட்டும், லெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ப்ளஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், கால்குலேட்டரில் கால்குலேஷன் பண்ணுறதுக்கும் நம்ம மைண்டில் யோசிச்சு கால்குலேஷன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மைண்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவு தான் யோசிச்சு கால்குலேஷன் பண்ண முடியும். இது ரியாலிட்டி இல்லையா? இதே கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு மிஷின். அது வந்து நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சார்ஜரோ இல்லை ஒரு பேட்டரியோ போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஏஐக்கும், அதாவது நம்ம ஒரு மிஷினுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இதுக்கும் ஏஐக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஐயை பொறுத்த வரைக்கும் 2024 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் 2024 அதிக அளவில் பரவிட்டு எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன ஒரு மொபைல் நம்ம டெய்லி யூசர்ஸ்குள்ள மொபைல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மொபைலில் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லைனா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே ஏஐ ஃபெசிலிட்டியை கொண்டு வந்துட்டாங்க. வெறும் சிஸ்டம் சாஃப்ட்வேரில் மட்டும்தான் ஏஐ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோபோட்லேயும் ஏஐ இருக்குது. இதுதான் ரோபோட் மூலியமாக தான் அது நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஏஐயை பொறுத்த வரைக்கும் சாதா ரோபோட்டுக்கும் முன்னாடி இந்த ரோபோட்னா என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம சொல்கிற விஷயத்த நமக்கு பதிலாக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ரோபோட் இல்லையா? ரோபோட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ளது இதுதான். ஆனால் ஏஐ ரோபோட்டுக்குள்ள ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனுஷருக்குள்ள யோசிக்கிற திறன் இருக்கும் இல்லையா? இப்போ முன்னாடி உள்ள ரோபோட்லாம் நம்ம என்ன கைட் பண்றோமோ அதை தான் செய்யும். நம்ம இது நடந்தா இது நடக்கும் அப்படிங்கிறது மனுஷனுக்கு தெரியும், ரோபோட்டுக்கு தெரியாது. கரெக்டா? பட் ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் ஒரு நோட்டை கொடுக்குறீங்க, நோட்டை கொடுத்து இதில் நான் சொல்றதை எழுது அப்படின்னு சொல்றீங்கன்னா, நம்ம நார்மல் ரோபோட் என்ன பண்ணும் அப்படின்னா, அது பெண்ணு அதுக்கு தேவை இல்லையா? பெண் இல்லாமல் அதால எழுத முடியாதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணணும்னே தெரியாமல் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் இப்போ உள்ள ஏஐ ரோபோட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக பெண் எடுத்து சொல்றதை எழுதுற அளவுக்கு உள்ள மனுஷனோட யோசிக்கிற திறன் எல்லாமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்ல இருக்கும். இது நான் எக்ஸாம்பிள் சொல்ற ஒரு விஷயம். இது ஜஸ்ட் ஒரு எழுதுறதை வச்சு சொல்றேன். அதாவது யோசிக்கிற திறன் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எப்போ முதல்ல உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1956ல ஒரு பர்டிகுலர் காலேஜில் தான் இந்த மாதிரி ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. ஏஐ வந்தது பல வகையில் நன்மையை கொடுத்தாலுமே அதே அளவுக்கான டிமெரிட்ஸையும் கொடுத்துருக்கு. என்ன அப்படிங்கிறதுல ஒரு சிலது பார்ப்போம், 1-2 பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய காலகட்டத்தில் படித்தவங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறதும் கொஷின் மார்க் தான். படித்ததுக்கு தான் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறதும் கொஷின் மார்க் தான் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தான் இப்போயே நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஏஐ வர இன் ஃபியூச்சரில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வேற எங்கேயும் போக வேணாம். போன இயர் ஒரு வீடியோ எல்லா இன்டர்நெட்லையுமே ஷேர் ஆகிட்டு இருந்தது, ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கேரளாவில் ஒரு பர்டிகுலர் ஸ்கூலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட் டீச்சரை உருவாக்கியிருக்காங்க, அதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ அது லேர்ன் பண்ணுறது, லிசன் பண்ணுறது, ஸ்பீக் பண்ணுறது எல்லா விஷயத்தையுமே வீடியோவாக எடுத்து போட்டிருந்தாங்க. இனிமே போகணும் அப்படின்னா, இப்போது கார்லாம் ஓட்டுறாங்க, இப்போலாம் டிரைவர் இருக்காரு, கார் ஓட்டுறாரு. கார் ஓட்டுறதுக்கு டிரைவர் வேணும், இல்லைன்னா நம்ம டிரைவிங் கற்றுக்கிட்டு கார் ஓட்டணும். இது இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். இன் ஃபியூச்சரில் ஆட்டோமேட்டிக் கார் எல்லாருமே பரவ ஆரம்பிச்சது அப்படின்னா டிரைவருக்கே வேலை இல்லாத சுச்சுவேஷன் கூட வரும், இந்த டீச்சருக்கு இந்த கேரளாவில் நடந்த மாதிரி. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.